கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 8ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. உன் மேலே உள்ள ஒரு கோபத்துலையும் பொறாமையிலையும் தான் நான் அப்படி உன்னை மலையிலேருந்து தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க கீதா. கீதா மனசுல யோசிக்கிறாங்க, அடி பாவி, நீ சரியான ஃப்ராடா இருப்ப போலையே. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கே உன்னால எப்படி வந்துட்டு துரோகம் பண்ண தோணுச்சுன்னு புரியலையே அப்படின்ட்டு கீதா ரொம்ப கவலைப்படுறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு தீபா, நான் ஏதோ புத்தி கேட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி வீட்டில் உள்ள யாருக்கிட்டையுமே சொல்லிடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா இப்படிப்பட்ட ஃப்ராட் அப்படின்னு தெரிஞ்சது அபிராமி, கார்த்தி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப அருண் சொல்றாரு, சே, இவ என்னடா சுத்தமா திருந்தவே மாட்டாளாடா, ஏண்டா இவ இப்படி பண்றா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அண்ணா தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. ஐஸ்வர்யா அண்ணி இப்படி தப்பு பண்ணியிருக்காங்க தான், ஆனா அதுக்குன்ட்டு அவங்கள இந்த வீட்டுல இருந்து நம்ம வந்துட்டு விரட்டி அடிக்க முடியாதுல்ல அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, நீயும் தீபாவும் இதே மாதிரி சொல்லி சொல்லி கடைசியில பாத்தியா இது எந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னு. நான் அப்பவே அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு விரட்டி விடணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் யாருமே கேட்கல. பாத்தீங்களா எப்படிப்பட்ட விஷயம் நடந்து போயிருச்சு அப்படின்னு. அப்பன்னு பார்த்து இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு தீபா, தயவு செஞ்சு வீட்டுல உள்ள யாருக்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்னு. அப்ப கீதா பயங்கரமா சிரிக்கிறாங்க. கீதா சிரிக்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யா கேக்குறாங்க, ஏன் தீபா அப்படி சிரிக்கிற அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, நான் தீபாவே இல்லடி முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு தலையில உள்ள கட்டை அவுக்குறாங்க. தலையில உள்ள கட்டு அவுத்தத்தோட ஐஸ்வர்யா சம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் கீதா, நீயா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, ஆமா நானே தான். உன் வாயிலேருந்து உண்மையை வரவிக்கிறதுக்காக தான் நானும் கார்த்திக் சாரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பிளானை பண்ணோம். நீ அது தெரியாம செமையா எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஏய் நான் தீபாவை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டேன்னு வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறியா? ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்கடி அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அதுக்குதான் லைவ் டெலிகாஸ்டா நீ என்ன பேசுனியோ எல்லாத்தையுமே நான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு போனை காமிக்க. போனை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா டக்குன்னு தீபாவோட போனை பிடுங்க போக, அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாமே வீட்டுல உள்ள எல்லாரும் இந்நேரம் கேட்டிருப்பாங்க. நீ பேசி ரொம்ப வேஸ்ட்டுமா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா, ஏய் தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளில வந்து பார்க்க, அப்ப அபிராமி, கார்த்தி எல்லாருமே ரொம்ப கோவமா ஐஸ்வர்யாவை முறைச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்ட்டு நேரா அபிராமி கிட்ட வந்துட்டு, அத்தை அவ தீபாவே இல்லத்த, கீதாத்த, கார்த்தி நம்மளை நல்லா ஏமாத்திட்டாருத்த அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி கடுப்பாகி ஐஸ்வர்யாவை கன்னத்துல ஓங்கி ஒரு அற விடுறாங்க. ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா கேக்குறாங்க, அத்தை ஏன்ட்ட இப்படி என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, உன்னுடைய வண்டவாளை எல்லாமே தண்டவாளம் ஆகிட்டுடி, நீ எப்படிப்பட்ட கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்க அப்படின்னு உன் வாயினாலதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தான் தீபாவை மலையிலேருந்து தள்ளி விட்டீங்க அப்படின்னு நல்லாவே எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அருண் சொல்றாரு, கார்த்தி நான் சரவணனுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அருண் நல்ல வேலையை தான் பண்ணியிருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அண்ணா கொஞ்சம் பொறுமையா முடிவெடு அப்படின்னு. அருண் சொல்றாரு, கார்த்தி இந்த மாதிரி கொலகாரியலை எல்லாம் வீட்டுல வச்சுக்க கூடாது கார்த்தி. நீ வேணா இவளை மன்னிப்பு கொடுக்கலாம், ஆனா இந்த வாட்டி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இவளை மாதிரி ஆளு வீட்டுல இருந்தா நாளைக்கு அம்மாவையோ இல்ல என்னையோ அவ கொலை பண்றதுக்கு வந்துடும் அப்படின்னு. ஐஸ்வர்யா நேரா அருண் கிட்ட போயிட்டு, அருண் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அருண், நான் ஏதோ தவறா பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, உனக்கு எத்தனை தடவை தான் மன்னிப்பு கொடுக்கறது, இதுக்கு மேலே உனக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட கார்த்தி கிட்ட, கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, ஐஸ்வர்யா அண்ணியை தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. ஐஸ்வர்யா நேரா கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே போறாங்க. அப்ப அந்த சரவணன் தான் வந்துட்டு ஐஸ்வர்யாவை அழைச்சிட்டு போறாங்க. நேரா வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படின்ட்டு ஐஸ்வர்யா லைட்டா இருமுறாங்க. அப்ப சரவணன் கேக்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் வேணும் அப்படின்னு. உடனே காரை நிப்பாட்டிட்டு நேரா தண்ணி வாங்குறதுக்காக போறாங்க. அப்ப
சரவணனுக்கு இம்பார்ட்டன்ட் கால் வருது, அதனால காரை விட்டு இறங்குறாரு. இந்த கேப்பை பயன்படுத்தின ஐஸ்வர்யா வண்டியிலேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் வந்துட்டு காரை பார்க்க காருக்குள்ள ஐஸ்வர்யா இல்லை. இந்த பார்த்தத்தோட சரவணன் அதிர்ச்சி ஆகுறாரு. ஐஸ்வர்யா இப்படியோ தப்பிச்சு நேராக வந்துட்டு அவங்க ஃபோனை எடுத்துட்டு நேராக அந்த கிஷோர் அந்த துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. துங்கா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்ல ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் ரொம்ப பிரச்சனையில் சிக்கிட்டேன். அந்த கார்த்தி வந்துட்டு என் வாயிலேருந்து உண்மையை வர வச்சுட்டான். நான் தான் தீபாவை கொலை பண்ண மலையிலேருந்து தள்ளிவிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் போலீஸ் அழைச்சிட்டு வந்துட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா சொல்கிறாரு, சரி நீங்கள் என் இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு நான் பாதுகாப்பு தரேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக துங்காவோட இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதோட துங்கா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்களுக்கும் தீபாவுக்கும் அப்படி என்னதான் பகை அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதோட துங்கா நினைக்கிறாரு, இவ தான் சரியான கேடியாக இருந்திருக்கா, அதனால தான் அந்த தீபா இவளை தண்டிச்சிருக்கா, அது தெரியாமல் இவ தேவையில்லாமல் தீபாவை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அந்த கார்த்தி எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன வந்துட்டு போலீஸில் பிடிச்சு கொடுத்துட்டான், அவனை விட மாட்டேன். இங்கே பாருங்க, அந்த தீபாவை கொலை பண்ணும் பொழுது நான் பக்கத்தில் இருக்கணும், அந்த தீபாவை என் கையால் தான் குத்தி கொலை பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்கிறாரு, கண்டிப்பாக நடக்கும். எனக்கு அந்த தீபா மேலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த கீதா தான் என் கைக்கு கிடைக்கணும். நாங்கள் தீபாவை தூக்குன்னு அடுத்த செகண்டே கைனால தீபாவை தீர்த்து கட்டிடு அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் என்னை போலீஸ் பிடிக்க போகுது, அதனால நான் இவளை தீர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு போலீஸில் சரண்டர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு துங்கா சொல்கிறாரு, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கம்மா, நீ கவலைப்படாத, நான் ஒன்று வெளியில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னு தெரியல, ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, கவலைப்படாதம்மா, அதான் நான் இருக்கேனே அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேராக சரவணனை காமிக்கிறாங்க. சரவணன் வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவை எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. ஐஸ்வர்யா எங்கேயுமே இல்லை. உடனே சரவணன் நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சரவணன் அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ஐஸ்வர்யா மேடத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும் பொழுது தண்ணி துவிக்குதுன்னு சொன்னாங்க, காரை நிப்பாட்டி தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்குள்ள அவங்க எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டாங்க கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, நீங்கள் பாருங்க கார்த்தி, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் போலீஸில் அவங்கள பிடிச்சு கொடுத்ததுனால ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை வந்துட்டு அவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக அபிராமி கிட்ட, அம்மா ஐஸ்வர்யா அண்ணி போலீஸ்லேருந்து தப்பிச்சு போயிட்டாங்களாம், கண்டிப்பாக வந்துட்டு இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாரையாவது அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நினைப்பாங்க, ஸோ யார் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போனாலுமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஏன்பா அந்த ஐஸ்வர்யா மட்டும் இப்படி இருக்கா, ஆரம்பத்தில் நல்ல பிள்ளையா தானே இருந்தா, இடையில என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதாம்மா எனக்கும் தெரியல, எதுக்காக ஐஸ்வர்யா அண்ணி அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, கார்த்தி அவளுக்கு ஆரம்பத்துலேருந்து சொத்து மேலே தான் கார்த்தி கண்ணு, இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தான்னா சொத்துக்காக தான் வந்தா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அப்படி சொத்துக்காக வந்திருந்தா அவங்க தான் வேணுங்கிற அளவு சொத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, அதான் கார்த்தி எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னதான் வேணும்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அதோட அருண் சொல்கிறாரு, கார்த்தி அவள் கண்டிப்பாக இங்கே வருவா கார்த்தி, நான் அவளை விட மாட்டேன், என் கையாலே அவளை கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா தேவையில்லாமல் கோவப்படாதண்ணா, அவங்க தான் அப்படி கோவப்படுறாங்கண்ணா, நீயும் இப்படி கோவப்பட முடியுமா அப்படின்னு. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.